Hi, hello friends. Welcome to Varuthapadatha Trader Sangam. So, இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா 3 to 5 strategy is a பணக்காரர் strategy. இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கல தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ 3 to 5 strategy is a பணக்காரர் strategy according to me. அண்ட் அக்கார்டிங் டு எத்தனை பேருக்கு வந்து 3 to 5 strategy பணக்காரர் strategy அப்படின்னு ஒத்துக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் ஏற்றுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடந்துச்சுங்க 3 to 5 ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்றத 3 to 5 ஸ்ட்ராட்டஜி பண்ணாமல் ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபோ கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 3 to 5 ஸ்ட்ராட்டஜி சிஇபி ரெண்டுமே எடுக்கணும் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா 17600 புட் ஆப்ஷனும் 17550 கால் ஆப்ஷனும் வந்து ரெண்டுமே வந்து ஃப்ரைடே வந்து ஈவினிங் 3:25 அபவ் வந்து பை பண்ணியாச்சு, முடிஞ்சிடுச்சு. மண்டே மார்னிங் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வந்து ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்டாகவே இருந்துச்சு. ஒன்று ஏற சொல்ல ஒன்று இறங்குச்சு, ஒன்று இறங்க சொல்ல ஒன்று ஏறுச்சு. ஸோ அக்கார்டிங் டு 3 to 5 ஸ்ட்ராட்டஜி மண்டே மார்னிங் ஒரு பெரிய கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ மண்டேவோ டியூஸ்டேவோ நடந்தாகணும். அப்படி நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இன்னொரு பக்கம் டார்கெட் அடிக்கும். இதுதான் 3 to 5 ஸ்ட்ராட்டஜியோடைய சக்ஸஸ் ரேஷியோவுக்கு காரணம். பட் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா மண்டே வந்து மார்க்கெட் வந்து நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சு. ஸோ இதனால் வந்து ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் வந்து இம்பேலன்ஸ்டாகவே இருந்துச்சு. ஸோ கடைசியில் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து 88 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ கால் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் வந்து அன்றைக்கி வந்து 145 உடைய காலும் அண்ட் தென் 3 to 5 ஸ்ட்ராட்டஜியோடைய கால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 17550 கால் ஆப்ஷன். ஸோ அன்றைக்கி டே வந்து கால் வந்து ஃபுல்லாகவே இழுத்துடுச்சு. ஸோ கடைசி வரைக்கும் 220க்கு போகவே இல்லை. ஸோ 3 to 5 ஸ்ட்ராட்டஜியோடைய காலுமே 145 ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா 215க்கு மேலே நகர முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து மண்டே நடந்தது. ஓகே, டியூஸ்டே என்ன ஆச்சு அப்படின்னா மண்டே வந்து டே எண்டில் ஒரு கொஞ்சம் பாதி பேர் வந்து புட்டுலேருந்து எக்ஸிட் ஆகிருப்பாங்க. வை? பிகாஸ் 88 போச்சு இல்லை, 85ல் வந்துச்சுனாலே ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஐ மீன் அவங்களுடைய வீடியோஸில் ஒரு சிலர் வந்து 80 வந்தால் தான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நிறைய பேர் வந்து 88லேயே வந்து எக்ஸிட் ஆகிட சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து புல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈவன் இந்த ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ண நாசர் சாரே என்ன சொல்லியிருந்தாருன்னா டியூஸ்டே வந்து ஐ எம் புல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சு, டியூஸ்டே வந்து புல் நடக்கலை. டியூஸ்டே வந்து 145 வந்து புட்டில் என்ட்ரி ஆச்சு. புட்டில் என்ட்ரி ஆனப்போ 3 to 5 ஸ்ட்ராட்டஜி கால் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களால வந்து அன்றைக்கி வந்து 3 to 5ல் நிம்மதியாக ஹோல்டு பண்ணியிருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து 3 to 5 மனசில் வச்சுக்கிட்டு எத்தனை பேரால் அன்றைக்கி 145 ட்ரேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ மேபி 3 to 5 பண்ணாதவங்க வேணுமா 145 போய் ஜாலியாக போய் புட்டில் எடுத்து போட்டிருக்கலாம். பட் 3 to 5 ஹோல்டில் இருக்கிறவங்க ஒரு ஃபியூ பர்சன்ட் பீப்புள்ஸ் வந்து புட்டில் எடுத்து கொஞ்சம் வந்து லாஸை வந்து ரெக்கவருமே பண்ணியிருந்துருக்கலாம். வாட் எவர், ஏன்னா எல்லா மாதிரியான பீப்புள்ஸுமே வந்து மார்க்கெட்டில் இருப்பாங்க இல்லையா. ஸோ பட் ஆனால் அந்த மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது டியூஸ்டே பார்த்துக்கோங்க. ஸோ டியூஸ்டேக்கு அப்புறமா வெட்னஸ்டே இன்றைக்கி என்ன ஆச்சு, நேற்று நைட்டு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எவன்லாம் பார்த்தானோ அவன்லாம் செத்தான். வை? பிகாஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தூக்கமே வந்திருக்காது. ஏன்னா நேற்று டியூஸ்டே மார்னிங் ஓப்பனிங்லேயே புட்டோடைய ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அப்போது எல்லாருமே எங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, காலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கால் என்ன ஆகும், இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் நேற்று நைட்டு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி செக் பண்ணுறப்போ செம்ம ஃபாலு. காலையிலேயே ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுதுன்னு மைண்ட் செட்டு ஃபிக்ஸ் ஆயாச்சு எல்லாருக்குமே. காலையில் என்னாச்சு, எஸ்ஜிஎக்ஸு மைனஸில் போயாச்சு. ஸோ நம்ம நிஃப்டியும் கேப் டவுன் ஆயாச்சு. 3 to 5 ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாப் லாஸும் போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. 145 ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 3 to 5ல் விட்ட எத்தனையோ பேர் லாஸ் ஆனவங்க கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து 145 ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை ஓகே இந்த லாஸ் இன்றைக்கி எனக்கு போதும், ஏன்னா நான் நிறைய வாட்டி ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டேன், இந்த ஒரு லாஸ் எனக்கு வந்து ஓகே ரீசனபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க, ரொம்ப கம்மி தாங்க. வேணுமா சொல்லிக்கலாம்,
ஓகே, அந்த விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன். ஸோ 145லேயும் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ 2 ஸ்டாப் லாஸுமே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 145 ஸ்ட்ராட்டஜி, 325 ஸ்ட்ராட்டஜி, 145 ஸ்ட்ராட்டஜி, 325 ஸ்ட்ராட்டஜி, இதை பேஸ் பண்ணி ஓடிட்டுருக்கிற எல்லா வீடியோஸ்லையுமே எல்லா ஃபாலோவர்ஸுமே இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டாப் லாஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெறும் பிளைண்டாக கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறப்ப என்ன நடந்திருக்கு, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியால் மட்டும்தான் நான் லாஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத விட, அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ப போய் நான் என்னென்னலாம் தப்பு பண்ணி லாஸ் அதிகமாக ஆச்சு அப்படின்றது வந்து நிறைய பேருடைய கதறலை வந்து நிறைய பேருடைய வீடியோஸோட கமெண்ட்ஸில் என்னால் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ நான் அதெல்லாம் யார் யார் அப்படின்றதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிட்டு போனேன்னா ரொம்ப பெருசாக போகும் வீடியோ. ஸோ அதை சொல்ல வரல. பட் ஆனால் அந்த ஒரு லாஸ் வந்து எப்படி வந்து அவங்கள வந்து எப்படி அந்த மாதிரி நடந்துக்க வச்சுருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இது ஒரே ரீசனில் தான். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுன்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரேடிங். ஓகே, ஸோ இது வந்து ஈஸியாக சொல்லிடலாம், ஸ்டாப் லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரேடிங். பட் ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரீசனபிள் ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ரீசனபிள் ஸ்டாப் லாஸாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் ட்ரேடிங். நீங்கள் ஸ்டாப் லாஸ் ரீசனபிள் ஸ்டாப் லாஸே இல்லை, எனக்கு கிடைச்சா 7,000 ரூபாய் டார்கெட் கிடைக்கும், ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து நான் 15,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் விடணும் அப்படின்னா எப்படி அது ரீசனபிளாக இருக்கும்? சரி, எனக்கு மாதத்துக்கு 3 வாட்டி டார்கெட் அடிக்குது, ஒரு வாட்டி தான் ஸ்டாப் லாஸ் அடிக்குது. அப்போ கூட ஒரே டைமில் எனக்கு 15,000 நான் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு விஷயத்த நம்புகிறேன். அது வந்து ரீசனபிளாக இருக்குமா? இந்த 15,000 இந்த டார்கெட்டை நம்பி அதை சார்ந்து நான் பண்ணுற எல்லா ட்ரேடிங்ஸுமே அஃபெக்ட் ஆகுது. இதுதான் 3-5 ஸ்ட்ராட்டஜியோட இன்றைக்கோட நிலமை. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ரொம்ப லோ லெவல் கேபிட்டலில் வச்சுருக்கவங்க தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. இன்னும் அனலைஸ் பண்ணுங்கள், இன்னும் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் நம்மளால் இதெல்லாம் தாங்குகிற சக்தி இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ரியலாக 3-5 ஸ்ட்ராட்டஜியோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே அஃபோர்டபுள், இந்த லாஸ் எல்லாமே அஃபோர்டபுள் அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டாக பண்ண முடியும். மற்றபடி நம்மளால் சின்ன சின்ன லாஸே அஃபெக்ட் ஆகுன்றப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அஃபெக்ட் ஆகும்னு யோசிச்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரின்னு தோணுச்சு, கரெக்டுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து இதில் எதனா மாறுபட்ட கருத்து இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் பேசினதை பல்ல கடிச்சிக்கிட்டு கேட்டுட்ருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.